ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டோம். வெங்காயம் நல்லா முறுன்னு வதங்கணும் கோல்டன் கலரில். அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி கூட பச்சை மிளகா புதினாலாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் சிக்கனை போட்டுட்டு அது கூட தயிர் சிக்கன் பிரியாணி மசாலாவும் போட்டு நல்லா வேக வைங்க. சிக்கனை வேக வச்சுட்டு அப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி. இந்த ஸ்டேஜில் காரம் வேணாலும் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, லெமன் ஊற்றிக்கோங்க. நான் 1 லெமன் ஊற்றிருக்கிறேன். எல்லாம் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு இது சிக்கன் பிரட்டல் மாதிரி செஞ்சுருக்கிறேன். பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு சிக்கனை போட்டாச்சு. அப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறேன். இதுக்கு மசாலா தேங்காய் சீரகம் வரமிளகா 3ஐயும் தண்ணி விடாமல் அரைச்சி போடணும். இப்படி போட்டு கிளறி எடுத்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வரும். இந்த பட்டை கிராம்பு தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா வாசம் வரும். ஏலக்காவும் நல்லா போடுங்க, நல்லா வாசம் வரும். பாருங்கள், பிரியாணி தம்மு 20 நிமிஷம் தான் வைக்கணும். இது பார்க்க குழஞ்சி தான் தெரியும். நல்லா ஆறினோடனே நல்லா உதிரி ஆயிரும். பாருங்கள் பிளேட்டை எப்படி இருக்குன்னு நல்லா உதிரியாக வந்துடும். கடையிலலாம் ஒரு மாதிரி ஆற ரொம்ப அரிசியாக வரும். இது சாப்பாடுக்கும் பக்குவமாக கரெக்டாக இருக்கும் வீட்டில் செஞ்சது. இன்னும் ஆற நல்லா ஒன்றோடு நல்லா உதிரியாக வந்துடும். ஃபஸ்ட்லேயே உதிரியாக இருந்தால் திரும்ப அரிசி நிலைமைக்கு போயிடும். அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி வச்சு கரெக்டாக வேக பாருங்கள். நல்லா உதிரியாகவே வந்துருச்சு. எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் இதுதான். சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரட்டல், அப்புறம் தயிர் வெங்காயம். இந்த 3 தான். எங்கள் வீட்டுக்கார் நீங்கள் என்னத்தை வேணாலும் அவிச்சு பொரிச்சு தின்னுங்க, எனக்கு கஞ்சி வச்சுருங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் சிவப்பரிசியில் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். அவங்களுக்காக தான் சிக்கன் பிரட்டல் செஞ்சேன். ஓகே.